சார் வணக்கம் சார். சார் 2 ஏக்கருங்க சார். இந்த சனிமுல்லை கிணறு வாஸ்து பிரகாரம் பஞ்சாயத்து ரோடுங்க. சுற்றிலுமே செழிப்பான ஏரியா. பார்த்தீங்கன்னா சனிமுல்லையில் வாஸ்து பிரகாரம் கிணறு இருக்குதுங்க. இதுதான் கிணறு. சுற்றிலும் பென்சிங் போட்டிருக்காங்க பஞ்சாயத்து ரோட்டு மேலே. 2 ஏக்கரு. மாமரமும் தென்னை மரமும் கலந்த இடங்க. தண்ணிக்கு பஞ்சம் இல்லை. சனிமுல்லை கிணறு வச்சுருக்காங்க. தடவை சுற்றிலும் பென்சிங்கு. ஜில்லுன்னு இருக்குது செம்மண். உள்ளே உட்காந்தோம்னா ஜில்லுன்னு இருக்கும். ஏற்காடு மாதிரி இடம் அருமையான இடங்க. காடு ஃபுல்லாகவே ரோடு பேசுதாங்க. ஃப்ரண்டேஜ் தென்னை மரம் இள மரம். அந்த சைடும் ரோடு. 2 பக்கம் ரோடு கார்னராக வந்துடுதுங்க. மாமரம் இள மரம் தென்னை மரம் நடு சைஸ் மரம். 2 ஏக்கரு செம்மண் பூமி. அருமையான வருமானம். தண்ணி வசதி அருமையான தண்ணி வசதி. பெரிய கிணறு. தண்ணி மேலே இருக்குது. ஃப்ரீ சர்வீஸு. பாருங்கள் இந்த ரோடு அப்படியே வடக்கு பார்த்தது திரும்ப அப்படியே மேற்கு திரும்புது. இந்த பக்கமும் ரோடு ஃபுல்லாக காட்டை சுற்றி ரோடு பாருங்கள். இதுவும் பஞ்சாயத்து ரோடு கம்ப்ளீட்டு. எல்லாம் பாருங்கள் சுட்டுனது தான். மரத்தை அங்கே டேப் திருப்பி விட்டோம்னா அது பாருங்கள் தண்ணி. மரத்துக்கு மரம் தண்ணி பாருங்கள். எல்லா மரத்துக்கும் ஆட்டோமேட்டிக் தண்ணி பாஞ்சிட்டே இருக்கும். ஒவ்வொரு மரத்துக்கும் டேப்பு. தென்னை மரத்துக்கு மாமரத்துக்கும் டேப்பு. திருப்பி விட்டோம் சொட்டு நீர் திருப்பி விட்டால் எல்லாமே பாஞ்சிட்ருக்கும் எனி டைம். இந்த பக்கமாக கேட்டு மாமரம். படியாத தண்ணி 24 மணி தண்ணிக்கு பிரச்சனை இல்லை. செம்மண் பூமி. இளம் மரமும் தென்னை மரம் இருக்குது. எல்லா மரத்துக்கும் தண்ணி தான். தனித்தனியாக டேப் போட்டு விட்றாங்க. ஒரு இடத்துல சுவிட்ச் போட்டோம்னா எல்லா மரமும் தண்ணி பாயும். இல்லை மாங்காயெல்லாம் பறிப்போம். மாமரத்தெல்லாம் விட்டுங்களா? மாங்காயெல்லாம் பறிச்சு சின்னதெல்லாம் அப்புறம் மூட்டு மட்டும் அவ்வளோ காய் மாங்காய் ஒட்டு ரகம் நல்லாவே தான். இந்த இடத்துல நம்ம ஓடு போட்டு வேண்டியதான். நல்லா ஓடு போட்டுக்கிட்டா போதும். இடங்குது இல்லை நட்டங்குது. அதான் கூட மூட்டு பவுண்டரி போட்டிருக்காங்க. 4 பக்கமும் ரோடு காட்டுது. 4 பக்கம் ரோடு இருக்குது. வேறு மூட்டு போட்டுக்கிறாங்கதா. இது பக்கத்து ஃபார்ம் ஹவுஸுங்க. பக்கத்து காடு. நம்மளுக்கு இதோட முடியுது இந்த என்ட்ரன்ஸு. 2 பக்கம் ரோடு சதுரம் ஒரு கம்பியிலேருந்து அந்த பார்ட்டிஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீட்டாக இருக்குது. இந்த பக்கம் வேறு உங்களுக்கு. இந்த பக்கம் பாருங்கள் எல்லாம் தண்ணி வரிசையாக பாய்ச்சி பாருங்கள். வணக்கங்க சார்.